ஹாய், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம சேலஞ்சஸ் அகாடமியோட லேர்ன் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா ஓப்பனிங், செஸ் ஓப்பனிங். ஸோ செஸ் ஓப்பனிங் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு ஒரு பேஸ் மாதிரி தான். ஸோ மிடில் கேம் ஒரு கேமோட ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் பிளான்ஸாக இருக்கும். ஓப்பனிங் ஒரு கேமோட பேஸ். ஸோ ஓப்பனிங் எதுக்காக நம்ம ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூவ்ஸும் இம்பார்ட்டண்டான ஒரு மூவ்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம். யூஸ்வலாக நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோக்கோ பியானோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜோக்கோ பியானோ ஓப்பனிங்கை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம், அதில் வரக்கூடிய அட்டாக்கிங் பிளான்ஸ், அதில் வரக்கூடிய செக்மேட் பேட்டர்ன்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ், ஸோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சைட்லேருந்து நம்ம எப்படி பெட்டராக நம்ம ப்ளே பண்ணலாம், கேம் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஜோக்கோபியானோ ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் என்ன அப்படின்னா, மெயின்லி சென்டரை நம்ம ஸ்டார்டிங்கில் கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு வரணும். சென்டரில் நம்ம அட்டாக் பண்ணி விளையாடக்கூடிய மெயின் ஐடியாஸ் தான் அந்த கேமில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுற பீஸ் பார்த்தீங்கன்னா கிங் பானை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட் பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுற மூவ் பான் டு E4. பிளாக் பிளேயரோட மூவ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஐடியாவில் டெவலப் பண்ணலாம். ஸோ பெட்டர் ஜோக்கோபியானோ ஓப்பனிங்கில் பிளாக் ப்ளே பண்ணுற பெஸ்ட் மூவ் அவங்களும் கிங் பானை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நைட் டு F3 டெவலப் பண்ணுறோம். பிளாக் பிளேயர் நைட் டு C6 டெவலப் பண்ணுறாங்க. பிஷப் டு C4 டெவலப் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் செட்டப் அப்படிம்பாங்க. பொதுவாக இட்டாலியன் கேமுங்கிறது நைட்டு பிஷப்பை டெவலப் பண்ணி தென் கேன்சல் பண்ணி கிங்கை சேவ் பண்ணி விளையாடுறது இட்டாலியன் செட்டப் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒயிட் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ பிஷப் C4க்கு பார்த்தீங்கன்னா பிஷப் C5 ட்ரை பண்ணலாம். ஸோ நைட் F6 ட்ரை பண்ணலாம். ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர் பிஷப் C5 நைட் F6 D6 ஸோ மெனி வேஸில் டெவலப் பண்ணலாம். பட் ஆஃப்டர் பிஷப் C4க்கு ஜோக்கோபியானோ ஓப்பனிங்கில் பார்க்குற மூவ் பார்த்தீங்கன்னா பிஷப் டு C5ன்னு ஆடுறோம். ஆக்சுவலி பிஷப் C5ங்கிறது ஒரு ஜோக்கோபியானோ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தியரியான ஒரு மூவ். ஓகே, ஆஃப்டர் பிஷப் C4க்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேசல் பண்ணி விளையாடலாம். யூஸ்வலாக கேசல் பண்ணி கிங்கை சேவ் பண்ணி கேமை விளையாடலாம். பட் மெயின்லி நம்மளோட பிளான் சென்டரை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பெஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா C3. ஸோ நம்ம எல்லாருமே இந்த மூவ் தான் ப்ளே பண்ணணும். ஸோ இந்த மூவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, சென்டரை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணுறது அந்த கேமோட மெயின் ஐடியாவாக இருக்கும். ஓகே, ஸோ பான் C3யோட மெயின் பிளான் மேஜர் பிளான் பான் டு D4. ஸோ பான் டு D4 ஆடுறப்ப அந்த பான் என்ன பண்ணுது, பிஷப்பையும் பானையும் அட்டாக் பண்ணும். ஸோ யூஸ்வலாக அதை ஓப்பன் பண்ணி சென்டரில் ஸ்ட்ராங்கான பான் ஸ்ட்ரக்சரை வச்சு விளையாடக்கூடிய ஐடியா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஆஃப்டர் பான் C3 இதுக்கு பிளாக்கோட பெஸ்ட் சாய்ஸ் நைட் டு F6. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா சென்டர் தான். ஸோ நைட் F6 ஒரு மோஸ்ட் காமன் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு நார்மலான ஒரு மூவ் தான். பட் ஸ்டில் நைட் பார்த்தீங்கன்னா அந்த பானை தான் அட்டாக் பண்ணுது. நம்ம இதை கேர் பண்ணவே வேண்டாம். ஸோ பான் டு D4ன்னு அடிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆஃப்டர் பான் D4 ஸ்டில் பிஷப் அட்டாக் அண்ட் பான் அட்டாக். ஸோ ரெண்டு மூவ்ல ரெண்டு பீஸையுமே நம்ம பான்னால அட்டாக் பண்ணுறோம். பட் பிஷப் வச்சு கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் பான் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ பெட்டர் இந்த கேமில் ஆக்சுவலி பான் D4 ஆடுறப்ப பிளாக்கோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பான் கேப்சர் பான் இஸ் பெட்டர். ஓகே, பான் கேப்சர் பான், பான் கேப்சர் பானை அடிச்சுக்கலாம். பட் சம்டைம்ஸ் மெனி பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பான் டு D4 ஆடினதுக்கு லைக் பிஷப் B6ன்னு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூவ்ஸ் மோஸ்ட்லி நிறைய பிளேயர் ஆடி இருக்காங்க. ஓகே, பிஷப் டு B6 அப்படின்னு ஆடுறப்ப யூஸ்வலாக நிறைய பிளேயர் என்ன பர்பஸ்க்காக ஆடுறாங்கன்னா பிஷப் லேட்டராக நம்ம கேமுக்குள்ள டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். அந்த ஒரு மெயின் பிளானோட கேம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஷப் B6ன்னு ஆடுவாங்க. லைக் நம்ம பிஷப் B6ன்னு ஆடுறப்ப இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்டர் நம்ம நிறைய ஐடியா ட்ரை பண்ணலாம். லைக் நைட்டை வச்சு இதை அடிச்சு ஆடலாம், நைட்டை வச்சு இதை அடிச்சு ஆடலாம். ஸோ அந்த மாதிரி மூவ்ஸ் ஆடலாம். பான் கேப்சர் பான் அடிச்சு ஆடலாம். பட் இந்த கேமில் பான் கேப்சர் பான் யூஸ்வலாக நம்ம நார்மலாக ட்ரை பண்ணுற ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த பானை வச்சு பானை அடிக்கிறப்ப பிளாக் ஹேஸ் டூ ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல நைட் அட்டாக்ல இருக்குது.
ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கொயரில் ஆடலாம், இல்லை கேப்சர் பண்ணி ஆடலாம். ஸோ இந்த ரெண்டு பீஸை வந்து இந்த ரெண்டு மூவ்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பட் மெனி பிளேயர்ஸ் கரெக்டான இந்த மூவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் G4ன்னு ப்ளே பண்ணுறது ஓகேவா இருக்கும். பட் இது வந்து பிளாக் வந்து பிஷப் B6னாலே கொஞ்சம் வீக் தான். பட் இதை வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இதை வச்சு இதை கேப்சர் பண்ணுறது பெட்டர். பட் இதுக்கு சப்போஸ் பிளாக் வந்து நைட் இன்டூ E4ன்னு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு வீக் பொசிஷனாக மாறிடும். யாருக்குன்னா பிளாக்கோட சைடில். பிகாஸ் ஆஃப்டர் நைட் E4னா பெஸ்ட் மூவிஸ் குயின் டு D5 ஆடிட்டோம் அப்படின்னா இந்த பொசிஷனில் மேட்டிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். என்ன ஐடியாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்மேட் ஆகும், இந்த இடத்துல நைட்டு அட்டாக்ல இருக்கும். இஃப் பாசிபிள் செக்மேட்டை பிரேக் பண்ணுறதுக்காக அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா தென் யூ கேன் கேப்சர் த நைட். ஓகே, பட் இந்த மாதிரி பொசிஷன்லாம் ஆடலாம். சப்போஸ் நிறைய பிளேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிஷப் இன்டோ F2 ட்ரை பண்ணுவாங்க, செக் கொடுத்துருவாங்க. ஏன்னா வித் நைட் சப்போர்ட் இருக்குது. லைக் கிங்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணிட்டா போதும். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஆஃப்டர் அடுத்த மூவ் வந்து சப்போஸ் இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து குயின் கேப்சர் E4ன்னு அடிச்சுக்கலாம். ஸோ இட் வாஸ் பெட்டர் பொசிஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன். ஸோ ஒயிட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளாக்கோட ஒரு பீஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து D4 ஆடுறப்ப அந்த பிஷப் வந்து B6 நம்ம அவாய்ட் பண்ணி கேப்சர் பண்ணி விளையாடுறது பெட்டர். பட் இந்த பிஷப் B6ல இன்னொரு பிளான் இருக்குது. என்னன்னா இப்போ பான் கேப்சர் பான், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நைட் G4 ட்ரை பண்ணலாம். வாட் அபவுட் நைட் G4? நம்ம வந்து இப்போ நைட் G4ன்னு ஆடுறப்ப என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானிங் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பீஸை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்னன்னா இந்த இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ் ட்ரை பண்ணலாம். பிஷப் இன்டூ F7 நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஓகே, பிஷப் இன்டூ F7 ஆடுறப்ப பிளாக்குக்கு கிங்கோட கேஸ்லிங் சான்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கேப்சர் பண்ணுறப்ப பிளாக்குக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிங்கை வச்சு கேப்சர் பண்ணி தான் ஆகணும், ஆர் கிங்கை மூவ் பண்ணணும். ஆஃப்டர் கிங் மூவ் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு வந்து கிங்கோட கேஸ்லிங் சான்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் எனிவே பிளாக்குக்கு கொஞ்சம் வீக் பொசிஷன் வந்துடும். ஸோ பிஷப் கேப்சர் F7, ஆஃப்டர் கிங் டேக்ஸ் F7, தென் பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்கவரி அட்டாக் பிளானை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நைட் டு G4 ஆடலாம். ஆஃப்டர் நைட் G4 செக், தென் கிங் பேக் டு E8, தென் யூ கேன் கேப்சர் த நைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு பீஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், பிளாக்கோட கிங்குக்கு ஒரு வீக்னஸை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். சப்போஸ் இவங்க வந்து பிளாக் பிளேயர் நைட் இன்டூ E5 ட்ரை பண்ணால் கூட தென் குயின் பேக் டு G3ன்னு அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல D6 போட்டு பிஷப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா தென் யூ கேன் கேன்சல். ஸோ கிங்கை சேவ் பண்ணலாம். அண்ட் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஒயிட்டுக்கு பெட்டர் பொசிஷனாக இருக்கும். பிகாஸ் கிங் சேஃபாக இருக்குது, எல்லா பீசஸும் நம்மளுக்கு ஆக்டிவேட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு பிஷப்பு அண்ட் நெக்ஸ்ட் மூணு நைட்டு எல்லாமே ஆல்சோ ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் ரூக்குக்கு ஃபைல் வந்து ஓப்பனில் இருக்குது. தென் நம்ம இந்த இடத்துல கிங்கை ஃபியூச்சரில் மூவ் பண்ணி இந்த மாதிரி F4 F5 கூட போட்டு கேமை டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ஒரு பெட்டர் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா கேமுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் அந்த D4ங்கிற ஒரு மூவ்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விளையாடணும். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் வந்து D4க்கு. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பான் கேப்சர் பான் இஸ் பெட்டர் மூவ். இதுதான் வந்து ஒரு மெயின் லைனில் கொடுக்குற இந்த ஒரு பெட்டர் மூவ் வந்து பான் கேப்சர் பான். பட் இதுக்கு ஒயிட்டோட ஹேண்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் கூட ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா பான் கேப்சர் பானை கட் பண்ணி விளையாடலாம், ஆர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பானை புஷ் பண்ணி விளையாடலாம். ஸோ வி ஹவ் டூ வேரியேஷன்ஸ். ஓகே, டூ ஐடியாஸ் ஃப்ரம் ஒயிட் சைட். பட் இந்த கேமில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பான் கேப்சர் பான். ஸோ இதுக்கு நம்ம இப்போ பார்க்குற மூவ் என்ன அப்படின்னா சி கேப்சர் D4ன்னு அடிச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய கொஞ்சம் ஐடியாஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நிறைய செக்மேட் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கொஞ்சமாக இதை வந்து பார்க்கலாம். ஸோ பான் கேப்சர் பானை அடிச்சுக்கலாம். ஆஃப்டர் பான் கேப்சர் பான் ஸ்டில் நவ் பிஷப் அட்டாக். ஸோ இதுக்குமே பிஷப்புக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து B6 ஆடலாம், பிஷப் B4 ஆடலாம், தென் பிஷப் பேக் டு E7 ஆடலாம். பட் இந்த இடத்துல பிஷப் B6ஓ பிஷப் E7ஓ ஆடுறப்ப நம்மளுக்கு சென்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட பான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேமுக்குள்ள நல்ல வந்து ஒரு ஆக்டிவேட்டான ஒரு ஸ்கொயரில் இருக்குது.
ஸோ பான் ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டரில் ஸ்ட்ராங்காக வச்சு விளையாடலாம். அதனால பெட்டர் வந்து பிளாக்கோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஷப் டு b4. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஈக்குவல் மூவ் தான். ஓகே, ஸோ பிஷப் b4 இஸ் பெட்டர் மூவ் ஃப்ரம் பிளாக் சைட். ஆஃப்டர் பிஷப் b4க்கு ஒயிட்டுக்கு இந்த கேம்லேயும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிஷப்பை வச்சு இதை பிளாக் பண்ணி பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் போகலாம், ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு நைட்டை வந்து c3 ட்ரை பண்ணி இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணலாம், செக்கை வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வி கேன் சூஸ் த மூவ் நைட் டு c3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நைட் வந்து c3 சூஸ் பண்ணுறோம். ஸ்டில் இந்த கேமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்கை வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நைட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்குது. பட் இந்த கேமில் இந்த மூவ் வைக்கிறதுனால பிளாக்குக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிளான் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் கேப்சர் e4ன்னு அடிச்சுப்பாங்க. பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல வந்து நைட் வந்து பின்னிங்ல இருக்குது. ஸோ வி கான் கேப்சர். ஓகே, நம்மளால அதை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால பிளாக் வந்து ட்ரை டு கேப்சர் த பான் e4. ஓகே, ஆஃப்டர் நைட் e4 தென் இந்த கேம்ல ஒயிட்டோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கேசல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், கிங்கை வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு வந்து நிறைய கற்றுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பிஷப் இன்டூ c3 தான் ஒரு நல்ல ஆப்ஷன். பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் ஆப்ஷன் வந்து பிஷப் இன்டூ c3. ஸோ இதுதான் வந்து இந்த கேமில் இருக்கிற ஒரு குட் மூவ். பட் இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வீக்கான மூவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட் இன்டூ c3ன்னு ஆடுறாங்க. யூஸ்வலாக இதை வந்து ட்ரை பண்ணுறது குட் மூவ் கிடையாது. பிளாக்கோட சைட்லேருந்து நம்ம ட்ரை பண்ணுற நல்ல ஆப்ஷன் வந்து பிஷப் இன்டூ c3. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஐடியாஸ் என்ன அப்படின்னா நைட் கேப்சர் c3னா என்ன பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ நைட் கேப்சர் c3னா நம்மளோட பீஸ் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ யூ கேன் கேப்சர் த நைட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் பெட்டர். பான் கேப்சர் பான். இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ இந்த மூவ்க்கு பிளாக்குக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. என்ன ஐடியாஸ்லாம் இருக்குதுன்னா பிஷப்பை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது. பான் வந்து d5னா அப்ளை பண்றதுக்குள்ள 2 ஐடியாஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ற ஐடியா என்ன அப்படின்னா பிஷப் கேப்சர் c3 அடிச்சா என்ன, செகண்ட் ஐடியா பான் டு d5னா என்ன. ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட்டோட ஐடியா, பிளாக்கோட ஐடியால பிளாக் ட்ரை பண்ற மூவ் என்ன அப்படின்னா பிஷப் கேப்சர் c3ன்னு ஆடுறாங்க. ஆக்சுவலி இந்த மூவ் வந்து ட்ரை பண்றது அந்த அளவு நல்ல மூவ் கிடையாது. யாருக்குன்னா பிளாக் பிளேயருக்கு. ஓகே, நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினராக பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஓப்பனிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னா நிறைய பிளேயர்ஸ் கூட நம்ம வந்து அட்டாக் பண்ணி விளையாடக்கூடிய ஐடியாஸை வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ நிறைய பிளானை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மூவ் வந்து ட்ரை பண்ணுறப்ப வரக்கூடிய ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பட் ஸ்டில் வந்து ரூக் அட்டாக்ல இருக்குது. ஆனால் ஒயிட்டோட இந்த கேமில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் a3ன்னு ஆடலாம். ஆக்சுவலி இட் வாஸ் பெட்டர் மூவ். ஓகே, ஸோ இன்னொரு மூவ் இந்த கேமில் இருக்குது. என்னன்னா நிறைய பிளேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குயின் b3 கூட ஆடி இருக்காங்க. ஆக்சுவலி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்னிங் சான்ஸ் நிறைய கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ குயின் b3லையும் வின்னிங் சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ பிஷப் a3லையும் வின்னிங் சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுற மூவ் என்ன அப்படின்னா ஸோ பிஷப் டு a3 இந்த மாதிரி ஒரு மூவ் தான் நம்ம வந்து கேமில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த பிஷப் a3ல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ரூக் வந்து நம்மளுக்கு அட்டாக்ல தான் இருக்குது. எனிமிக்கு கேப்சர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. பட் நம்ம பிஷப் a3ங்கிறது என்ன பர்பஸுக்கு வச்சோம் அப்படின்னா இந்த குயினோட டயகனலை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப், இந்த கிங்கோட டயகனலை அந்த கேசல் பண்ணக்கூடிய டயகனலை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம். சம்டைம்ஸ் மெனி பிளேயர்ஸ் ஸோ பிகினரா பார்த்தீங்கன்னா பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நிறைய பிளேயர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கேப்சர் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ஒரு பிளண்டர் மூவ். இப்படிலாம் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சிம்பிளா கேமை வின்னிங்க்கு எடுத்துடலாம். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூக்கை வந்து e1ல போட்டு கிங்குக்கு செக் கொடுத்துட்டா போச்சு. இப்போ கிங்குக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயரே கிடையாது. நைட்டை வச்சு மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் நைட்டை வச்சு பிளாக் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பெட்டர் வந்து ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம், பிஷப்பை வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ போத் மூவ்ஸ் ஆர் பெட்டர். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ பிஷப்பை வச்சு கேப்சர் பண்ணாலும் ஓகே தான், ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணாலும் ஓகே தான். ரூக் கேப்சர் என்ன பண்ணிக்கலாம்னா நைட்டை அடிச்சுக்கலாம். ஸ்டில் கிங் அட்டாக். சப்போஸ் குயினை வச்சு அடிச்சா பிஷப்பை வச்சு அடிச்சுக்கலாம். ஆஃப்டர் கிங் கேப்சர்னா குயின் கேப்சர் பிஷப். ஸோ கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன்.
சப்போஸ் சில பிளேயர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மூவ்ஸ் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மூவ்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி பிளண்டர் மூவ். ஸோ தென் ரூக் டு E8ன்னு செக் கொடுத்துடலாம், டபுள் செக் கொடுத்துடலாம். ஆஃப்டர் கிங் டேக்ஸ், தென் குயின் E1 செக். இஃப் குயின் பிளாக்ஸ் பண்ணாங்கன்னா குயின் கேப்சர் குயின் இஸ் a checkmate. ஓகே, ஸோ கிளியரா அந்த கேமை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வின் பண்ணிடலாம். ஈஸியா நம்ம அந்த கேமை வின் பண்ணிடலாம். ஸோ பேக் டு த பொசிஷன். அப்போ அந்த மூவ்க்கு பிஷப் A3ங்கிற ஒரு மூவ் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான நம்மளுக்கு ஒரு பிளானை வந்து கேம்ல கொடுக்குதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ அப்போ பிஷப் A3ங்கிற மூவ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, இஃப் ரூக்கை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் மூவ் இஸ் ரூக் E1 செக். ஸோ கம்ப்ளீட்லா அது வந்து ஒரு வின்னிங் பொசிஷனா நம்மளுக்கு மாறிடும். பட் இந்த கேம்ல பிளாக்குக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, மெனி பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ற மூவ் வந்து பான் டு D5 ஆடுவாங்க. ஸோ இந்த மூவ் நிறைய பிளேயர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பான் டு D5ங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயரை கிரியேட் பண்றதுக்காக ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக இந்த ஒரு மூவ் வந்து ட்ரை பண்றாங்க. ஆர் அண்ட் பிஷப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெவலப் பண்ணி பிளாக் பண்ணலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, எனிமி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா பிளாக் பிளேயர் வந்து பிஷப்பை வச்சு பிளாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அதுக்காக சம் பிளேயர் வந்து ட்ரை பண்ற மூவ் வந்து பாத்தீங்கன்னா பான் டு D5. ஆஃப்டர் பான் D5, ஸோ பான் D5 ட்ரை பண்ணாங்கன்னா ஒயிட்டோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த கேம்ல இதை கேப்சர் பண்ணக்கூடாது, பிஷப் டு B5ன்னு ஆடணும். இந்த இடத்துல வந்து நம்ம ரூக்கை சேவ் பண்ணலாம். பட் பிஷப் B5 வாஸ் பெட்டர் மூவ். ஓகே, இப்போ பிஷப் B5ன்னு ஆடுறப்ப பிளாக் வந்து நிறைய பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணாம பிஷப் இன்டு ரூக்கா அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரூக் கிடைக்குது, பவர்ஃபுல்லான ஒரு பீஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிடுவாங்க. பட் வந்து இதை ட்ரை பண்றது அந்த அளவு பெட்டர் கிடையாது. ஸோ பிஷப் B5க்கு பிஷப் இன்டு ரூக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா தென் பெஸ்ட் மூவிஸ் ஆஃப்டர் சேம் பிளான் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ரூக் டு E1 அடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ கிங்குக்கு எஸ்கேப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணுறாங்க. ஆஃப்டர் பிஷப் பிளாக்ஸ், தென் இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் மூவ் என்ன அப்படின்னா குயின் C2ன்னு ஆடுறோம். பிளான் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ஏம் வந்து இதை கேப்சர் பண்ணி பான் டேக்ஸ், பிஷப் கேப்சர், பான் நைட் பான் கேப்சர், தென் குயின் கேப்சர் செக், இங்க ரூக் போயிடும். இஃப் குயினை வச்சு பிளாக் பண்ணாங்கன்னா இங்க ரூக் போயிடும். கம்ப்ளீட்லி பிளாக் இஸ் டவுன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. பட் இந்த மாதிரி ஒரு மூவ்க்கு குயினை தான் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்த பிளான் வந்து இதுதான் கட் பண்ணுவாங்க, ஸோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்றதுக்கு நம்ம நைட்டை வந்து E5ன்னு ஆடிட்டா போச்சு. ஸோ நைட் E5 ஆடிட்டாங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு கிளியர் பெட்டர் பொசிஷனாக மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல அவங்களால நைட் வச்சு நைட் அடிச்சாங்கன்னா பிஷப் இன்டு குயின் போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல பிஷப் வேற ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ பிஷப் இன்டு D4 தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆஃப்டர் பிஷப் இன்டு D4னா தென் யூ கேன் கேப்சர் த குயின் ஃபர்ஸ்ட். கிங் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்காக இருக்கும். என்னன்னா அடுத்த மூவ் ரூக் C1 போட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு ஒரு பெட்டர் பொசிஷன் அப்படின்னா ஒயிட் பிளேயருக்கு ஒரு பெட்டர் பொசிஷன். அதனால நீங்க வந்து இந்த ஐடியாவை நம்ம வந்து கேமுக்குள்ள ட்ரை பண்ணிக்கலாம், தாராளமா ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கும். எந்த மூக்கு இந்த இடத்துல பான் D5ன்னு ட்ரை பண்றப்ப இந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? சரி, இன்னொரு ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த இடத்துல பிஷப் A3க்கு பான் D5க்கு பதிலா சம் பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல பான் டு D6ன்னு கூட ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் சில பிளேயர் வந்து பான் D6 எதுக்காக ட்ரை பண்ணுவாங்கன்னா இதுவும் அதே ஐடியால தான் இருக்கும். அந்த ஃபியூச்சர்ல நைட் வந்து E5ங்கிற ஒரு அட்டாக் வந்துச்சு அப்படிதானே. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக இந்த மூவ் ட்ரை பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஓகே, ஸோ பான் D6 ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ட்ரை பண்ற பெஸ்ட் மூவ் வந்து ரூக்கை வந்து C1 ஆடி இந்த பிஷப்பை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். சரியா? எனிமியோட அந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இதுக்கு பிளாக் பிளேயருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பிஷப் A5 தான் ஆட முடியும். பிகாஸ் வேற எங்க ஆடினாலும் பீஸ் வந்து போயிடும். ஸோ பிஷப் டு A5 இஸ் பெட்டர் மூவ். ஸோ ஆஃப்டர் பிஷப் A5 ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த டைம்ல நம்ம ஒரு பியூட்டிஃபுல் பிளானை ட்ரை பண்ணலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா குயின் வந்து பாத்தீங்கன்னா A4ன்னு ஆட போறோம். ஸோ கம்ப்ளீட்டா எனிமிய என்ன பண்றோம், எவ்ரி மூவ் அட்டாக் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளோட பிளான் வந்து இந்த குயின் A4ஓட மெயின் ஏமே வந்து அடுத்த மூவ் பான் டு D5ன்னு ஃபியூச்சர்ல ஆடணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த நைட் வந்து போயிடும். ஸோ நைட்டு பின்னிங்ல இருக்கும், அதுதான் நம்மளோட டார்கெட்.
பட் இந்த இடத்துல நிறைய பிளேயர் என்ன ட்ரை பண்ணுவாங்க, பிஷப் D7 ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒயிட்டோட அடுத்த பிளான் வந்து இதுதான், அப்படிதானே? ஸோ பிஷப் டு D7 ஆடினாங்க அப்படின்னா இந்த பொசிஷன்லயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பான் டு D5 தான் ஆட போறோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பான் டு D5, ஸோ நைட் டு A5 E5ன்னு வைக்கிறப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பிஷப் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஐடியாவாக தான் இருக்கும். பட் ஆனால் பிளாக் வந்து நம்ம கிட்ட ட்ரை பண்ணுவாங்க நைட் கேப்சர், பான் கேப்சர். ஏன்னா அந்த சைடில் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ பிஷப் H3, குயின் வந்து G5 இந்த மாதிரி ட்ரை பண்ணி மேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஆடுறப்ப நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு கிங்கை H1 போட்டு ரூக்கை வந்து G1 போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஃபைல் கிடச்சிரும். சப்போஸ் இந்த இடத்துல கேன்சல் பண்ணி கேமை ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் கிங் டு H1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஆடிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷனாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒயிட் பிளேயருக்கு இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பார்த்த ஐடியாவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொசிஷனில் அந்த D5 அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் பார்த்தோம். ஸோ நைட் கேப்சர் நைட், பான் கேப்சர் நைட் அண்ட் பிஷப் இன்டு C3. பிஷப் இன்டு C3க்கு பெஸ்ட் மூவ் நம்ம பார்த்தது பிஷப் டு A3ன்னு பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல இன்னொரு பிளானும் கேம்ல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குயின் டு B3 அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த ஒரு மூவ் வந்து நிறைய பிளேயர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் கொஞ்சம் வின்னிங்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. புரிஞ்சுதா? பட் ஆனால் இதை விட கம்ப்ளீட்டாக நல்ல மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஷப் A3 தான் ட்ரை பண்ணோம். பட் இந்த குயின் B3ல வரக்கூடிய ஐடியாஸை நம்ம இப்போ லேர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் குயின் B3 now பிஷப் அட்டாக். பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிளாக்குக்கு நல்ல மூவ் சொல்ல போனா இன்னொன்று இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல பான் டு D5 தான் ஆடுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பட் சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து இந்த மூவ் தான் நல்ல மூவ். பிளாக் பிளேயரா நம்ம இந்த மூவை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் சில பிளேயர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிஷப் இன்டோ A3ன்னு A1 ஆடிடுவாங்க. பிஷப் கேப்சர் ரூக்கா அடிச்சிருவாங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வீக் பொசிஷன். இஃப் பாசிபிள் யாராவது உங்ககிட்ட பிஷப் இன்டோ A1 ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தென் யூ கேன் கேப்சர் த பான். கிங்குக்கு செக் கொடுத்துடணும். ஸோ இதுக்கு இப்போ கிங் அட்டாக்ல இருக்குது. கிங்குக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் வந்து இந்த 2 ஸ்கொயர்ஸ் தான். தீஸ் 2 ஸ்கொயர்ஸ் ஒன்லி அவைலபிள். கிங் வந்து இங்கே ஆட முடியாது. இங்கே ஆடினாங்கன்னா பிஷப் டு G5ன்னு வச்சா ஸ்கீவரில் வந்து குயின் போயிடும். ஸோ அதனால இங்கே ஆட மாட்டாங்க. ஸோ கிங் டு F8ன்னு ஆடுவாங்க. ஸோ கிங் F8 இஸ் ஒன்லி பெட்டர் மூவ். ஓகே, ஸோ அந்த ஒன்று தான் ஆட முடியும். நாட் பெட்டர் மூவ்னு சொல்றதுக்கு அந்த ஒன்று தான் ஆட முடியும். ஸோ கிங் F8க்கு இப்போ நம்ம ட்ரை பண்ற மூவ் வந்து பிஷப் டு G5ன்னு ஆட போறோம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ குயின் அட்டாக்ல இருக்குது. ஸோ குயின் வந்து சொல்ல போனா ட்ராப் தான். குயினுக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இல்லை. ஸோ பிளாக்குக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று நைட்டை வச்சு இதை அடிச்சு கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியும். ஸோ ஆர் நைட்டை வச்சு பிளாக் பண்ண முடியும். ஸோ ஒன்லி 2 ஆப்ஷன் தான். பட் நைட்டை வச்சு அந்த E7 ஸ்கொயர்ல பிளாக் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ற ஒரு பியூட்டிஃபுல் பிளான் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு த்ரெட் கிரியேட் பண்ண போறோம். நைட் வந்து E5ன்னு ஆட போறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் பியூட்டிஃபுல் மூவ். இதோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் அந்த F7 ஸ்கொயர்ல ஒரு 2 த்ரெட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பிஷப்பை பேக்ல எடுத்துட்டு குயினை கொண்டு F7ல வச்சா மேட் ஆகும். பட் இந்த கேமை பிளாக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க ஒரு பிஷப் அட்டாக்ல இருக்கனால பிஷப் கேப்சர் D4 ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம பிஷப் டு G6ன்னு ஆடலாம். ஐடியா நெக்ஸ்ட் மூவ் குயின் கோயிங் டு F7 செக்மேட். ஓகே, குயின் வந்து F7 ஸ்கொயருக்கு மூவ் ஆச்சுன்னா செக்மேட் ஆகும் ஆஃப்டர் பிஷப் G6 மூவ் பண்ணதுக்கு. ஸோ இந்த இடத்துல குயின் அங்கே வரவிடக்கூடாது அப்படின்னா பிளாக்குக்கு இருக்கிற ஒரே மூவ் வந்து என்ன அப்படின்னா பானை வச்சு பிளாக் பண்றது மட்டும்தான் பாசிபிள் மூவ். ஓகே, ஆஃப்டர் பான் D5 வச்சாங்க அப்படின்னா தென் பெஸ்ட் மூவ் இஸ் குயின் டு F3 செக். இப்போ இந்த கிங்குக்கு செக் இருக்குது. ஸோ செக்கை ஸ்டாப் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பிஷப்பை வச்சு பிளாக் பண்றது மட்டும்தான். பிகாஸ் நைட்டை வச்சு பிளாக் பண்ணா பிஷப் வச்சு நம்ம குயின் அடிச்சிடலாம். ஸோ வின்னிங் பொசிஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆஃப்டர் குயின் F3 நவ் இந்த கேம்ல பிஷப்பை வச்சு பிளாக் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு 100 இயர்ஸ் பேக் வந்து நிறைய பிளேயர்ஸ் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். ஸோ பிஷப் F5 தென் பிஷப் கேப்சர் பிஷப். இந்த இடத்துல பிஷப் கேப்சர் E5ன்னு ட்ரை பண்றாங்க. தென் பிஷப் E6ன்னு நம்ம ஆடுறோம். ஐடியா இங்க ஓப்பன் செக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நைட்டை வச்சு பிளாக் பண்ணா பிஷப் வச்சு குயின் அடிச்சிடலாம். பிஷப் வச்சு பிளாக் பண்றாங்க. தென் கேப்சர். இதுக்கு வந்து சப்போஸ் பான் கேப்சர் அடிச்சாங்கன்னா குயினை வச்சு அடிச்சுக்கலாம். கிங்கை மூவ் பண்ணா மேட் ஆயிரும். ஓகே, ஸோ இஃப் பாசிபிள் பிஷப் வச்சு பிளாக் பண்றதுக்கு பிஷப் கேப்சர் பிஷப் அடிச்சதுக்கு
இதுக்கே சில பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிங்கை வந்து மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ட்ரை பண்ணாங்கன்னா பிஷப் இன்டூ பான் அடிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஒரு வின்னிங் சான்ஸ் தான். இங்க ரூக் அட்டாக்ல இருக்குது. ஸோ சப்போஸ் குயினை இங்க d6 ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தென் குயின் டு f7 செக். ஓகே, ஆஃப்டர் கிங் மூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஷப் கேப்சர் ரூக் அடிச்சுக்கலாம். ஸோ ஒயிட் இஸ் கிளியர் வின்னிங் பொசிஷன். ஸோ கம்ப்ளீட்டா இது வந்து நம்மளுக்கு ஒரு வின்னிங் பொசிஷன் கிடைச்சிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஜோக்கோபியானோ ஓப்பனிங்ல நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட ஐடியால என்ன பிளான்ல நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல e4 e5 knight f3 knight c6 bishop c4 bishop c5 c3 knight f6 d4 pawn capture pawn bishop b4 knight c3 knight capture e4 castle. so knight capture c3. so இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா knight capture c3. so knight capture c3ல வரக்கூடிய டாபிக் தான் இன்னைக்கு பார்த்தோம். ஓகே, so and இதுல நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா காமிச்சு கொடுத்தேன். ஸோ என்ன அப்படின்னா பிஷப் a3க்கு இன்ஸ்டெட் ஆஃப் குயின் b3 d5. வாட் அபவுட் d5? இது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ பான் டு d5. ஸோ ஆஃப்டர் பான் d5 நவ் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பான் d5 ஆடுறப்ப பிளாக் வந்து என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குது அண்ட் பான் அட்டாக்ல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அப்ப அந்த பான் டு d5 ஆடுறப்ப நம்மளுக்கு டைரக்டா வந்து பிஷப்பை வச்சு நம்மளுக்கு பானை கட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து கேம்ல இருக்குது. ஸோ ஒயிட் பிளேயர் இந்த இடத்துல நம்ம வந்து தாராளமா வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயிட் பிளேயர் என்ன பண்ணிக்கலாம், தாராளமா இந்த இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பான் டு d5க்கு இந்த கேமோட பெஸ்ட் மூவ் வந்து பாத்தீங்கன்னா இதை கேப்சர் பண்ணி விளையாடலாம். பட் இப்போ ஒயிட்டோட மூவ் வந்து பான் கேப்சர் பிஷப் அடிச்சு விளையாடுறோம். இது ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா. இதுல வந்து நிறைய பிளாக்குக்கு ஒரு வீக் பொசிஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஒயிட் கேன் சூஸ் திஸ் மூவ். ஓகே, குயின் கேப்சர் c3. இந்த இடத்துல வந்து பான் கேப்சர் பிஷப் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ற பெஸ்ட் மூவ் வந்து பான் டு d5ன்னு ஆடுறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா. பிகாஸ் இந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பன் டயகனல் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா g7ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் இருக்குது. அதை அட்டாக் பண்றோம் அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிஷப் ரூக் சேவ் பண்ணாங்கன்னா பிஷப் a3 ஆடி இந்த இடத்துல கேம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு வின்னிங் சான்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால ஒயிட் வந்து பெட்டரா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நைட் டு e7 ஆடுறாங்க அப்படின்னா அடுத்த மூவ் ரூக் டு e1 அடிக்கலாம். இதை வந்து எனிமியை என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வீக்னஸை கிரியேட் பண்ணி விளையாடுறோம். ஸோ இதுக்கு கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா பிஷப் b2ன்னு அடிக்கலாம். பிஷப் b2ன்னு ஆடுறப்ப இந்த இடத்துல செக்மேட் பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா g7ல ஒரு மேட்டிங் த்ரெட் இருக்குது. இந்த இடத்துல அவங்க f6ன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் பண்றாங்க அப்படின்னா லைக் இந்த பொசிஷன்ல பிஷப் டு a3ன்னு அடிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளான் தான் நம்ம கேம்ல ட்ரை பண்றோம். ஆஃப்டர் ரூக் f7 ஆடினாங்கன்னா குயின் கேப்சர் c4ன்னு அடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி பெட்டர் பொசிஷன் யாருக்குன்னா ஒயிட் பிளேயருக்கு. பிளாக்குக்கும் கொஞ்சம் கேம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. பட் ஆனா இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சில பிளேயர் நம்ம d5ன்னு ஆடுறோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல திங்க் பண்ணாம குயினை வச்சு அடிச்சிருவாங்க. குயின் இன்டூ d5ன்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கம்ப்ளீட்டா ஒயிட்டுக்கு பெட்டர் பொசிஷன் கிடைச்சிடும். ஏன்னா குயின் கேப்சர் g7 அடிச்சிடலாம். இதுக்கு ரூக் வந்து f8 ஒன்லி இஸ் பெட்டர். ஏன்னா இந்த ரூக்கை சேவ் பண்ணணும்னா இந்த மூவ் தான். பட் இதுக்கு பிஷப் டு a3 நான் சொன்ன மாதிரி இந்த மூவ்ஸை ட்ரை பண்ணிடலாம். இப்போ நைட் பிளாக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எனிமிய ஒவ்வொரு பிளானையும் நம்ம வீக் பண்ணலாம். ஏன்னா பிஷப் இன்டோ e7 ட்ரை பண்றது பெட்டர் மூவ். ஆஃப்டர் கிங் கேப்சர் e7 அடிக்கிறது பெட்டர் மூவ். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் மூவ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரூக்கை தூக்கி d1ல போடுறோம். நம்ம செக் கொடுக்கல, இந்த ரூக்கை d1ல போட்டு ஆடுறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனிமிக்கு ஒரு வீக் பொசிஷனை கேமுக்குள்ள கிரியேட் பண்ணுது. இப்போ குயின் அட்டாக்ல இருக்குது. இப்போ குயின் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல அடுத்த மூவ் வந்து ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகுது. இப்போ குயினை எங்க மூவ் பண்ணுவாங்க, இப்போ அட்டாக்ல இருக்குது. குயினை வந்து சேவ் பண்ணணும்னா e6ல ஆட முடியாது. e6ல ஆனா ரூக் e1 பின்ல வந்துடும். ஸோ குயின் c6ன்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல அடுத்து இந்த ரூக்கை செக் கொடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த இடத்துல பிஷப் e6ன்னு பிளாக் பண்ணாங்கன்னா நைட் இங்க கம்ப்ளீட்டா அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு த்ரெட் கிரியேட் பண்றோம். புரிஞ்சுதா? இது வந்து ஒரு குட் பொசிஷனா கேம்ல கிடைச்சிடும். இந்த மாதிரி கிங் எல்லாம் சேவ் பண்றாங்க அப்படின்னா இந்த அடுத்தது இந்த ரூக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானா கேம்ல நம்மளுக்கு கிடைக்கும்.
இந்த இடத்துல ரூக்கை மூவ் பண்ணி கிங்கை உள்ள கொண்டு போகலாம் ட்ரை பண்ணாங்க, நைட் கேப்சர் A6. தட் வாஸ் பெட்டர். கிங்கை மூவ் பண்ணாங்கன்னா ஒரு பீஸை வந்து இவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரி நம்ம வந்து கேம் ஆடிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு பெட்டர் பொசிஷனாக அந்த ஓப்பனிங்கில் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ பிளாக் பண்ணுற ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கில் பொசிஷன் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நைட் கேப்சர் C3க்கு பதிலாக இந்த இடத்துல பிஷப் கேப்சர் C3ன்னு அடிச்சா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் செஸ் அகாடமி லேர்ன் இன் தமிழ், லேர்ன் செஸ் இன் தமிழ். ஓகே, தமிழில் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் நாங்கள் போட போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வீக்லி ஒரு 3 வீடியோஸ் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஓப்பனிங்கில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாமல் விளையாடக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அண்டு நிறைய மிடில் கேம்ஸ், நிறைய எண்டு கேம்ஸ், பிளானிங்ஸ் எல்லாமே ஃபியூச்சரில் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.